அவிகாசி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ். மீனா பூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிரிஷ் படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கிரிஷ் மறுபடியும் ஏதோ ஒரு பையனை போட்டு அடிச்சிருக்கான். அதுக்காக அந்த ஸ்கூலோட மேனேஜர் கிரிஷோட பாட்டியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா ஒதுங்கி நின்னு எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாங்க. போதுண்டா சாமி போதும், இனிமேலும் இந்த கிரிஷ் ரோஹிணி அப்படின்னு இவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போய் கடைசி என்னோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது. நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, பாவம் அவர் என்ன பாவம் பண்ணாரு, அவரும் கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைச்சு மீனா ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. கிரிஷோட பாட்டி, சார் ஒரு நிமிஷம், நான் இவனோட அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு கிரிஷோட பாட்டி ரோஹிணிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. கல்யாணி, இங்க கிரிஷ் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். ஸ்கூல்ல நீ வந்தா தான் விடுவோன்னு சொல்றாங்க, இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். முதலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சான். முத்து தான் பாவம் கஷ்டப்பட்டு கிரிஷ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாம தடுத்தானாம்ல, அவனையாவது கூப்பிடுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, மா போதும் நிறுத்துமா, அவன் ஒரு முரட்டு பையன், முட்டா பையன், அவனெல்லாம் திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணான், இன்னைக்கு அவன் வீட்லயே இல்ல. மீனா அந்த வீட்ல இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. முத்துவும் வீட்ல இல்ல, மாலை போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு இங்க தங்க கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. ஷெட்ல போய் தங்கி இருக்கான். மறுபடி நீ அவனுக்கு போன் பண்ணி ஹெல்ப் எல்லாம் கேட்காத. 2 பேரும் என் லைஃப்ல இருந்து ஒளிஞ்சாங்களே நினைச்சு நான் நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி பேசுறாங்க. இத அத்தனையும் மீனா அந்த போனை வாங்கி காதுல வச்சு கேக்குறாங்க. அடியை திருட்டு சிரிக்கி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அவரு ஒளிஞ்சாரா? நானும் ஒளிஞ்சிட்டேனா? உனக்கு உதவி பண்ணணும்னு வந்து நாங்க 2 பேர் கஷ்டப்படுறோம். அன்னைக்கு உன் பையனுக்காக கண்டவன் கால்ல விழுந்து கெஞ்சினாரு என் புருஷன். ஏய், இன்னைக்கு இருக்குடி உனக்கு. என் புருஷன் மொரடன், குடிகாரன், ரவுடி, என்னென்ன பேச்சு பேசியிருக்க. இன்னைக்கு தெரியும் பாரு யாரு ரவுடி அப்படின்னு. வரண்டி அப்படின்னு மீனா போனை கட் பண்ணிட்டு நேரா முத்துவையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு மீனா வராங்க. ரோஹிணி மீனாக்கு கால் பண்றாங்க. ஐயோ, இவ வந்து சொல்லிட்டானா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுமே, இவ கோவத்தை வேற நான் கிளறி விட்டுட்டேன், இவதான் பக்கத்துல நிக்கிறான்னு இந்த அம்மா வேற சொல்லலையே அப்படின்னு ரோஹிணி மீனாவுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. மீனா போன் எடுத்து, எதுக்குடி திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் வரேன்ல அப்படின்னு மீனா சொல்லும்போது, இல்ல மீனா நீங்க வராதீங்க பிளீஸ் மீனா, நீங்க வர வேண்டாம். ஆமா, நான் வரக்கூடாது, நீயும் உன் புருஷனை மட்டும் சந்தோஷமா வாழணும், நாங்க எப்படி போனா உனக்கு என்ன அப்படின்னு மீனா கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல்ல முத்து வந்து நின்னு, மீனா எதுக்கு போன் பண்ணி வர சொல்லியிருந்த? உள்ள வாங்க பேசிக்கலாம். பரவாயில்லையே, நீ வீட்டுக்கு வந்துட்டல, அப்புறம் என்ன, எனக்கு இந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வேகமா வராரு. மாமா மாமா அப்படின்னு மீனா கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வராங்க. என்னம்மா மீனா வா, என்னமோ காரணம், நான் வீட்டுல இருந்து போறேன், அவன் என்னமோ குடிக்கிறான்னு சொல்லிட்டு போன, இப்ப என்னம்மா இவ்ளோ கோவத்தோட வந்திருக்கிற? ஆமா மாமா, சில நேரங்கள்ல கோவம் தான் தைரியத்தை கொடுக்குது. பாவம்னு யாருக்காகவோ இறக்கப்பட்டு என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு நான் இந்த வீட்டுல இருந்து வெளியில போனேன். ஆனா அதுதான் சாக்குன்னு சொல்லி என் புருஷனையும் வீட்டுல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்களாம்ல, கார் ஷெட்ல போய் படுத்திருக்காங்களாம்ல. அவரு மொரடன் முட்டாள்னு பேசுற திருட்டு சிரிக்கி எல்லாம் இன்னைக்கு யாருன்னு காமிக்கணும் தான் வந்திருக்கிறேன். என் புருஷனை பத்தி ரவுடி முட்டாள்னு பேசுறதுக்கு இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு மீனா கோவத்தோட பேசுறாங்க. மீனா ஒரு நிமிஷம், யாரு அப்படி பேசுனது? என்ன மீனா சொல்ற? எல்லாம் இந்த கிரிஷோட அம்மாகாரி தான் பேசினா. கிரிஷ் மறுபடியும் ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டானா, அங்க நான் யதார்த்தமா பூ கொடுக்க போனேன். ஒரே கூட்டம், கால்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. கிரிஷும் கிரிஷ் பாட்டியும் நின்னுட்டு இருந்தாங்க. இனிமே இவங்க பிரச்சனையில தலையிடக்கூடாதுன்னு ஒதுங்கிதான் நின்னேன். கிரிஷ் பாட்டி போன் பண்ணி அவங்க பொண்ணு கிட்ட, அதான் அந்த கிரிஷோட அம்மா கிட்ட பேசினாங்க. அவ சொல்றா, முத்து மொரடன் முட்டா பைய, அவன் குடிகாரன், ரவுடின்னு. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படின்னு மீனா கோவத்தோட பேசும்போது, என்ன மீனா, அவங்கதான் துபாயில இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து எப்படி நீ கேட்க முடியும்? இல்ல மாமா, அவ இங்கதான் இருக்கா. அப்பனா முத்துவ பத்தி தப்பா பேசின அவளை ஓங்கி ஒரு அறை விட வேண்டியதானே மீனா? முத்து ரவுடி இல்லன்றது அவளுக்கு தெரியணும்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. கரெக்ட் தான் மாமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இவளெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்தான்ல, அதுதான் ரொம்ப தப்பு அப்படின்னு வேகமா மீனா ரோஹிணியோட ரூமுக்குள்ள போய் ரோஹிணிய தரதரன்னு புடிச்சு இழுக்கிறாங்க. வேண்டாம் மீனா, வேண்டாம் மீனா அப்படின்னு ரோஹிணி வரமாட்டேன்னு பின்னாடியே இழுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. வேகமா இழுத்துட்டு வந்து அண்ணாமலை முன்னாடி எல்லார் முன்னாடியும் நிறுத்தி ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. மீனா, இப்ப எதுக்காக ரோஹிணி அடிக்கிற? என்ன மாமா, இப்பதானே நீங்க சொன்னீங்க முத்துவர் ரவுடின்னு சொன்ன அந்த கிரிஷோட அம்மாவை அடிக்க சொல்லி? அததான் செய்யறேன். என்ன மீனா சொல்ற, ஒன்னும் புரியலையே அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. நீங்க சும்மா இருங்க. ஏய், கிரிஷோட அம்மாவை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் மருமக ரோஹிணி எதுக்கு அடிக்கிற? சும்மா நிறுத்துங்க அத்தை, 2 பேரும் ஒண்ணுதான். இவதான் கிரிஷோட அம்மா, இவதான் உங்க மருமக அப்படின்னு மீனா சொன்ன உடனே விஜயாவுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகுது. ஏய், என்னடி சொல்ற? என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அந்த ரோட்ல தெரியற ஒரு பையல நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வருவியே, அந்த பயலோட அம்மாவா இவ? ஏய், ஏதாவது உளராத. உண்மைதான் அத்தை,
இதுதான் உண்மை. இந்த ரோஹிணிய பத்தி உண்மை தெரிஞ்சு வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளே வச்சு குமரிட்டு இருந்தேன். சொன்னா நானும் என் பையனும் செத்துருவோன்னு சொல்லி என்னையவே மிரட்டினா. நான் இவளுக்காக எல்லாம் யோசிக்கல, அந்த சின்ன பையனுக்காக யோசிச்சேன். இப்போ ஓம் பிரச்சனைக்காக நான் வர முடியாதுடா, ஓம் பிரச்சனையை நீயே பாத்துக்கோன்னு சொல்லி கை கழுவி விட்டுட்டா. அப்புறம் கிறிஷ் யாரோ இவ யாரோ, இவளுக்கு ஏதோ பெருசா மீட்டிங் இருக்கான், வேலை இருக்கான், என்னென்னமோ அளந்து விடுறா. பெத்த புள்ள கஷ்டப்படும் போது வந்து நிக்காத அம்மாக்காரி எதுக்கு அவனை காமிச்சு என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தா? இப்ப அவனை அம்போன்னு விட்டுட்டா. அதனால்தான் எல்லா உண்மையை சொல்லலான்னு வந்துட்டேன். அதெல்லாம் தாண்டி ஏன் புருஷனை மட்டமா பேச இவ யாரு அப்படின்னு மறுபடியும் ஒரு அடி விடுறாங்க. ஏன் மீனா, நீ சொல்றது உண்மையா? ஆமா அத்தை, நிஜமாவே வா. ஆமா ஆமா, எத்தனை தடவை சொல்லணும்? இந்த ரோஹிணியோட உண்மையான பேரு கல்யாணி. ஏய், இப்பயாவது உண்மைய சொல்லடி வாய் திறந்து. ஆன்ட்டி அது இல்ல ஆன்ட்டி, ஆன்ட்டி இல்ல ஆன்ட்டி அப்படின்னு ரோஹிணி சொல்லும் போது மறுபடி ஓங்கி விஜய ஒரு அடி விடுறாங்க. ஏய், இவ சொல்ற எல்லாம் உண்மையா? அப்படின்னா என்னையும் மனோஜையும் ஏமாத்திருக்கியா? அதுவே இப்பதான் உங்களுக்கு புரியுதா? இவ வந்த நிமிஷத்துல இருந்தே பிளான் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு. இவளோட பேரு கல்யாணி. பேரை மாத்தி ஊரை மாத்தி மலேசியான்னு சொல்லி பணக்காரின்னு சொல்லி நல்லா உங்களை ஏமாத்திருக்கா. அத்தை, இந்த மாதிரி ஆளுகிட்ட தான் நீங்க கரெக்டா ஏமாந்து போவீங்க. என்ன மாதிரி நேர்மையா இருக்க ஆளுங்களை பார்த்தா ரொம்ப விரட்டுறது, கேவலமா பேசுறது. இப்போ இவ உங்களை எந்த அளவுக்கு கேவலமா நடத்திருக்கா, ஒரு முட்டாள் ஆக்கியிருக்கா உங்களை. நீங்க ஒரு முட்டாள் ஆயிருக்கீங்க, அத நினைச்சு வெக்கப்படுங்க. பணம் பணம்னு பேயா தெரிஞ்சிங்கல்ல, நான் பணக்காரின்னு ஒரே ஒரு பொய்ய சொல்லி உங்களை முட்டாளாக்கியிருக்கா அப்படின்னு மீனா கோவத்தோட பேசுறாங்க. முத்து கிளாப் பண்றாரு. மீனா, வெரி குட் மீனா. இவ்வளவு நாள் பார்லர்மா கேடின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சேன். கிறிஷுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நானும் யோசிச்சேன். ஆனா நீ தான் சரியான பாயிண்ட கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சொல்லிருக்க. ஓ, இதுக்காகத்தான் நீ வீட்டை விட்டு வெளியே போனியா? போனது போனியே, என் மேல ஏன் பழி போட்டுட்டு போன? எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா நடத்தினாங்க. குடிகாரன், ரவுடி, மறுபடி போய் குடிச்சிட்டு வா, என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? போயும் இந்த பார்லர் அம்மாக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டிய மீனா அப்படின்னு முத்து சொல்றாங்க. இவளுக்காக இல்லங்க, கிறிஷுக்காக. இன்னைக்கு கிறிஷே வேண்டாம், உன் பிரச்சனையை நீயே பாத்துக்கோ, எனக்கு வேலை இருக்கு, மீட்டிங் இருக்குன்னு இவ போன்ல சொன்னா. இப்பவும் விட்டுட்டா. அந்த பையனுக்காக இவ என்னமே செய்ய மாட்டா. அதை தாண்டி உங்களை அசிங்கமா பேசினால, அதனால்தான் கோபத்தோட வந்து சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு மீனா கொந்தளிச்சு பேசிட்டு இருக்காங்க. விஜயா ரோஹிணிய முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கோபத்தோட ரோஹிணியோட கழுத்தை புடிச்சு வெளியில தட்டாரு.